இந்த வீடியோவை தொடங்கும் முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. லட்சுமி தேவியும் பெருமாளும் திருமணம் செய்த இடம் எந்த கோயில்? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். கதையை முழுமையா கேளுங்க. இறுதியில் அந்த கோயிலின் பெயரையும் சொல்றேன். நம் நாட்டில் நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கின்றன. ஆனா இந்த கோயில் மட்டும் சற்று விசேஷமானது. ஏனென்றால் இந்த கோயில்தான் ஸ்ரீமன் நாராயணரும் லட்சுமி தேவி தாமும் திருமணம் செய்த புனித தலம். இந்த கதையை பக்தியோடும் நம்பிக்கையோடும் கேட்டா உங்க மனதிலும் அமைதியும் இறையருளும் மலரும். தயவு செய்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது வெறும் கதை இல்ல. இந்த கதையை முழுமையா கேட்டதோடே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நாள் தேவர்கள் எல்லாரும் கலக்கத்துடன் நாராயணனிடம் சென்றார்கள். பூமியில் அறம் குறைந்து மனிதர்கள் கெட்டொழுக்கத்தில் திளைத்தனர். அப்போது நாராயணன் சொன்னார், நான் பூமிக்கே இறங்கி என் லட்சுமியை தேடிச் சேர வேண்டும். அந்த தீர்மானத்தோடு பூமியில் அவதாரம் எடுத்தார். அந்த சமயத்தில் பத்மாவதி என்ற அழகிய மங்கை ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாள். அழகும் அறிவும் கலந்தவள். அவளது பெற்றோர்கள் சிவபெருமான் பக்தர்கள். ஆனால் பத்மாவதி விஷ்ணுவை மட்டுமே மனதில் வைத்திருந்தாள். ஒரு நாள் பூங்காவில் இருந்தபோது ஒரு யானை சத்தமிட்டு ஓடி வந்தது. அதை பார்த்தவுடன் அனைவரும் பயந்துவிட்டு ஓடினார்கள். ஆனால் பத்மாவதி மட்டும் அஞ்சவில்லை. அவள் யானையை நேராக கண்ணில் பார்த்தாள். அந்த கண்களில் ஒரு ஆவியாத ஒளி தெரிந்தது. அந்த யானை வேறெவனும் இல்லை, நாராயணனே. அந்த தருணத்தில் நாராயணனும் பத்மாவதியையும் பார்த்தார். அவர்களுடைய விழிகள் சந்தித்த வினாடியில் ஒரு தூய அன்பும் பரந்த அமைதியும் தோன்றியது. பத்மாவதிக்கு அந்த நிமிடம் முதல் வேறொருவரும் மனதில் வரவில்லை. அவளது பெற்றோர் ஆச்சரியத்தில் திணறினர். யார் இந்த ஆட்சியில்லாத மனிதர் என்று கேள்வி எழுந்தது. அப்போது நாராயணன் தன் யதார்த்தம் சொல்லவே அவர்கள் நெஞ்சமெங்கும் பரவசம். திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. திருமண நாளன்று பத்மாவதி வெள்ளை புடவையில் அழகாக அலங்கரிக்கப்பட்டாள். தலையில் மல்லிகை, முகத்தில் மகிழ்ச்சி. நாராயணன் தங்கம் பொழிந்த ஆடையில் சந்தோஷமாக வந்தார். தேவர்கள் வானத்திலிருந்து மலர்கள் பொழிந்தனர். வேத மந்திரங்கள் ஒலிக்க அந்த இடமே சுவர்க்கம் போல இருந்தது. திருமணத்தில் நாராயணன் சொன்னார், நீயே என் வாழ்க்கை. பத்மாவதி சொன்னாள், நீயே என் உயிர். அந்த நாளிலிருந்து இவர்கள் இருவரும் திருமலையில் வசிக்கிறார்கள். அங்கே வருகிற பக்தர்கள் எல்லாம் தங்கள் மனதின் சுமையை இறைவனிடம் விட்டு செல்வதற்காக வருகிறார்கள். அந்த தலம் மகத்துவம் வாய்ந்தது. இப்போது நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதையை லைக் பண்ணுங்க. உங்களுடன் பக்தி உள்ளவர்களிடம் பகிருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு வாழ இறைவனின் அருளும் வழியும் உண்டாகட்டும். இது நடந்த இடம்தான் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில். ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதியுடன் இணைந்த புனித தலம். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல திருமலைன்னு எழுதிடுங்க. ஓம் நமோ நாராயணாய.